ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை எப்போதுமே அநேகர் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். இயேசுவை எல்லாம் பின்பற்ற முடியாது, அவரை பின்பற்ற வேண்டுமானால் சிலுவையை எடுக்கணும், பாடுபடணும், வேதனைப்படணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். இயேசு இந்த வசனத்தை அவர் அந்த நோக்கத்தை சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் முதலாவது உன்னை நீ வெறுக்க வேண்டும், பின்பு உன் சிலுவையை எடுக்க வேண்டும் என்றார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய சுயத்தை, நமது விருப்பத்தை, நம்முடைய ஆசையை எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு இயேசுவானவர் எப்படி பிதாவின் சித்தத்தை, அவருக்கு பிதாவின் சித்தம் சிலுவையை சுமக்க வேண்டும், அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மேல் ஒரு தேவனுடைய சித்தத்தை, ஒரு அழைப்பை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற அவர் அழைக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட இயேசுவை பின்பற்றி வருகிற தேவ ஜனமே, முதலாவது நம்முடைய சுயத்தை வெறுப்போம், பிதாவின் சித்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். இயேசுவை பின்பற்றுவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.